தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ், தங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் விஜயகாந்த் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விழா மதுரையில் நடைபெறும் என்றார். அதேபோன்று துணை முதலமைச்சர் பதவி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது நீங்களாக நிதியமைச்சர் பொறுப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனுக்கும், உள்ளாட்சித்துறை இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசனுக்கும் வழங்கப்படும் என்று சுதீஷ் குறிப்பிட்டார். மேலும் கல்வித்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுக்கு வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்ததும் கிராமங்களில் இலவச இன்டர்நெட் வசதி செய்து கொடுக்கப்படும் என்று சுதீஷ் உறுதியளித்தார். வருகின்ற மே 23 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கேப்டன் அவர்கள் பதவியேற்கும் என்ற நாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் வைகோ அவர்களையும் விடுதேசத்தினுடைய நிறுவனர் தலைவர் என்னுடைய சகோதரர் தொழில் திருமாவளவர்கள் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சராக கண்டிப்பாக அன்றைக்கு பதவியேற்பார். ஏன்னா நீங்க கேப்டன் முதலமைச்சர் சொன்ன பிறகு நான் கண்டிப்பா சொல்லி அவனுக்கு கொண்டிருந்தேன். கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, முத்தரசும் சரி, இரண்டு பேரும் கட்சியில கண்டிப்பாக உள்துறை உள்ளாட்சி சரி, நிதி அமைச்சர் கண்டிப்பாக உங்க கட்சியில் கிடைக்கும். அது